இதுதாங்க நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட். நம்ம இன்னைக்கு போகக்கூடிய டெம்பிள் ஆஞ்சநேயர் டெம்பிள், லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம். இதில் ஆட்டோ வழியாகவும் போகலாம், நடந்தும் போகலாம். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் தோரண வாயில். நம்ம வந்து இதன் வழியாக தான் வந்து நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போக போகிறோம். இதுதாங்க நாமக்கல் கோட்டை. இந்த கோட்டைக்கு கீழே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. அதே மாதிரி இங்கே எல்லாமே கடைகள் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறது நாமக்கல் கோட்டை. அதாவது மேல்மலையிலையும் சுவாமி வரதராஜ பெருமாள் இருக்கிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து விஷ்ணு பகவான். குடைவரை கோயில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர். அதாவது மூலவர் வந்து நரசிம்மர், தாயார் நாமகிரி தாயார். இங்கே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. நாமக்கல் மாநகராட்சி வந்து படகு சவாரியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா. இந்த தோரண வாயில் வழியாக வந்தாலே பார்க் இருக்குது. அதே மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து என்னென்னா நாமக்கல் மக்களுக்கு வந்து சண்டே ஆச்சுன்னா கொண்டாட்டம்னே சொல்லலாம். நம்ம தோரண வாயில் வழியாக வந்தால் நம்ம ரைட் எடுக்கலாம். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். அதாவது திருச்சி மலைக்கோட்டை மாதிரியே இங்கே நாமக்கல்லையும் மலைக்கோட்டை இருக்கு. நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். இதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து அனுமனுடைய கோயில் இருக்கு. பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்க இடம் நாமக்கல் மாவட்டம். ஆஞ்சநேயர் கோயில் வந்து இந்த சைடு இருக்குது. இதே மாதிரி என்ன ஸ்ரீ நரசிம்மர் கோயில் வந்து இங்கே இருக்குது. இது ரொம்ப விசேஷமான கோயில். நம்ம வந்து என்னன்னா நாமகிரி தாயாரையும் நரசிம்மரையும் வணங்கிட்டு நம்ம அனுமன் கோயிலுக்கு போகிறோம். வாங்க உள்ள போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆலயம் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் நாமக்கல். அதாவது என்னன்னா நாமக்கல், சேலம், திருச்சி அந்த பாதையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து என்னென்னா குடைவரை கோயில். இலவச காலனி பாதுகாப்பும் இடம் எங்கேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து என்னென்னா குடைவரை கோயிலுங்கிறதுனால பாறைகளாலேயே செதுக்கப்பட்டது. அதாவது இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான கோயிலே சொல்லலாம். திருக்கோயிலில் உள்ள சன்னதிகளின் வரைபடம். அதாவது அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா குடைவரை கோயில். நம்ம உள்ளே போனால் என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படிங்கிற வரைபடம் தான் இது. நாமகிரி லக்ஷ்மி தாயார், சேனை முதல்வர், நரசிம்ம சுவாமி, கருடாழ்வார், உடையவர், சீதா, ராமர், லக்ஷ்மணர், நம்மாழ்வார், பாமா, ருக்மணி, கிருஷ்ணன், தேசிகர், லக்ஷ்மி நாராயணன், மடப்பள்ளி, விநாயகர். இதுதான் வந்து கோயிலினுடைய வரைபடம். இந்த கோயில் வந்து என்னென்னா இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா நீங்கள் நேர்லேயே பார்க்குற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னன்னா பாறைகளால் ஆனது. அதாவது இது குடைவரை கோயில். மூலவர் வந்து நரசிம்மர் தான். இங்கே சிவன், பிரம்மா, விஷ்ணு இருந்தாலுமே மூலவர் வந்து இந்த கோயிலுக்கு நரசிம்மர். நம்ம முதல்ல நாமகிரி தாயாரை வணங்கியாச்சுங்க. சன்னதிக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம வெளியில இருந்தே வணங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்றும் அற்புதமான, அதாவது என்ன செதுக்கியிருக்காங்க, அற்புதமாக செதுக்கியிருக்கிறாங்க. ஏன்னா குடைவரை கோயில். நிறைய பேர் வேண்டிக்கிட்டவங்க இங்கே வந்து தொட்டில் இந்த மாதிரி அதாவது நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம போகக்கூடியது நரசிம்மர். இங்கே பார்த்தீங்கன்னா படிகள் இருக்குது. அதே மாதிரி
இது வந்து எல்லாமே வந்து என்னென்னா குடைவரை கோயிலுங்கிறதுனால பாறைகளாலேயே செய்யப்பட்டது. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண உதயேதினாம் ஸ்ரீநாமகிரி மகாலட்சுமி சமேதாய லக்ஷ்மீ நரசிம்ஹாய மங்களம். மாமாத்ரிணிபாங்காய வாஞ்சிதாத்ர பிரதாயினே அஞ்சனா பாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம். நாமகிரி க்ஷேத்திரம் நாமக்கல் நமோ நாராயணா என்கிற மந்திரத்தினால் மலையாக உருப்பெற்ற சாலக்கிராமம். நாமத்தினால் உருப்பெற்ற கல் நாமக்கல் என பெயர் காரணம் பெற்றது. கண்டகை நதியில் ஆஞ்சநேய சுவாமிக்கு கிடைத்த சாலக்கிராமம். இந்த க்ஷேத்திரத்திலே மகாலட்சுமியுடைய தவ வலிமையினால் மலையாக மாறி உள்ளே நரசிம்ம பெருமாள் காட்சி தருகிறார். மகாலட்சுமிக்காக இங்கு காட்சி தந்ததனால் லக்ஷ்மி நரசிம்மன் என திருநாமம். மகாலட்சுமியுடைய தவ வலிமை தாயாரை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு எல்லா விதமான வித்தையும் அபிவிருத்தியாகிறது கண்கூடான ஒரு செயல். அதற்கு உதாரணமாக கணித மேதை ராமானுஜம் அவருடைய குலதெய்வமாக திகழக்கூடிய இந்த மகாலட்சுமி அவருடைய சிறு வயது பருவத்தில் கனவில் சிலேட்டுகளில் கணக்குகளை எழுதி கொடுத்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறில் பதிவிடப்பட்டுள்ளது. லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் சாலக்கிராம மூர்த்தி குகைக்குள் அமர்ந்த திருக்கோலமாக காது பக்கங்களில் பிரம்மாவுடைய குமாரர்கள் இந்த உலக நடப்புகளை சுவாமிக்கு இரகசியமாக சொல்லிக்கொண்டும் இருபுறங்களில் சூரியனும் சந்திரனும் சுவாமியுடைய உக்கிரத்தை சாந்தப்படுத்த வெண்சாமரம் வீசியும் சுவாமியுடைய இடதுபுறம் கடைசியில் பிரம்மாவும் வலதுபுறம் கடைசியில் ஈஸ்வரனும் சுவாமியை பிரார்த்தனை செய்த வண்ணம் ஒரே கருவறைக்குள் 3 தெய்வங்கள். நாமக்கல்லில் தனியாக சிவனுக்கு ஆலயம் கிடையாது. சுவாமியுடைய வழக்கை லேசாக சிவப்பு நிர்வாகமாக காட்சி தருவார். இரண்யனை சம்ஹாரம் செய்த காலம் ஏற்பட்ட இரத்த சாயல் என இன்று வரையிலும் தரிசனம் செய்யப்படுகிறது. ஆஞ்சநேயர் சுவாமி 18 அடி உயரத்தில் கையில் ஜபமாலையுடன் ஆசியாவில் எந்த ஒரு இடத்திலும் இல்லாத ஒரு அபூர்வமாக கையில் ஜபமாலையோடு காட்சி தருகிறார். சதா சர்வகாலமும் நிருசிம்மமூர்த்தியை பூஜை செய்த வண்ணம் நின்ற திருக்கோலமாக சேவை சாதிக்கிறார். இந்த பர்வத மலைக்கு மேல் கூரை இல்லாதனால் ஆஞ்சநேய சுவாமிக்கும் கூரை கிடையாது. சதா சர்வகாலம் மலையிலும் வெயிலும் நின்று கொண்டு சுவாமியை பூஜிப்பதன் பலனாக ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு எந்த ஒரு காரியங்களையும் சித்தி செய்து தருவதால் கண்கூடாக இங்கு காணப்படுகிறது. மிக்க நன்றி சார். நம்ம தீப எண்ணெய் வாங்கி இங்கேயும் வந்து ஊற்றிட்டு வழிபடலாம். நரசிம்ம சுவாமியை நம்ம தரிசனம் செய்த பிறகு பார்த்திங்கன்னா ஸ்ரீ துளசி நாச்சியார் சன்னதி, இதுக்கு பக்கத்துலேயே தேசிகர் சன்னதி, ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ உடையவர் சன்னதி, ஸ்ரீ கிருஷ்ணர் சன்னதி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் சன்னதி, மடப்பள்ளி இங்கேயே இருக்குது. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக ஒரு சாமி கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹாப்பியாக நம்ம கும்பிட்டு வரலாம். இது வந்து என்னென்னா டூரிஸ்ட் பிளேஸும் கூட. நமக்கு ஆஞ்சநேயர் ஆப்போசிட்லேயே இருக்காங்க. நரசிம்மர் சுவாமி சன்னதிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மலை, அது கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பார்க் மாதிரியான ஒரு இடம். பூக்கள் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. சார், இந்த சன்னதி பற்றி சொல்ல முடியுங்களா? வணக்கங்க, என் பேர் நரசிம்ம கார்த்தீசன். நான் கடூர்லேருந்து வரேன். என் ஒய்ஃப் கவிதா. எங்களுக்கு வந்து நாமகிரி தாயார் ஃபேமிலி டெய்ட்டி, குலதெய்வம். நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுறோம் கோயிலை. முக்கியமாக இந்த நாமகிரி தாயார் வந்து மேத்தமெட்டிஷியன் ராமானுஜர் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் என்ன சொல்லியிருக்காருனாங்க, தி டெய்ட்டி ஆஃப் நாமக்கல், நாமகிரி தாயார் has come in my dreams and given solutions to lot of unsolvable problems அப்படின்னு சொல்லி அவர் ஆட்டோபயோகிராஃபிலே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து தாயாரை பொறுத்த மட்டும் அன்சால்வபிள் ப்ராப்ளம்ஸ், ஈவன் இட் கேன் பி மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவருக்கு, நமக்கு வந்து லைஃப் சயின்ஸும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அது எல்லாமே வந்து தாயார்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தாங்க, கண்டிப்பாக தாயார் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. நரசிம்மசுவாமி, லக்ஷ்மி நரசிம்மசுவாமி இருக்கிறவர் வந்து குகை கோயில், குடைவரை கோயில். குடைவரை கோயில் அது வந்து
மும்மூர்த்தி ஸ்தலம்ட்டு சொல்லலாம். மும்மூர்த்தி ஸ்தலம் அதாவது சொல்லலாம். பிரம்மா, சிவன், சிவன். அப்புறம் விஷ்ணு இருக்கிறதுனால இங்க சிவன் கோயில் தனியா இல்ல. நாமக்கல்ல வந்து சிவன் கோயில் தனியா இல்ல. ஓகே மும்மூர்த்தி ஸ்தலம்ட்டு மும்மூர்த்தி சொல்லுவாங்க. ஸ்தலம் சொல்லலாம். ஓகே இந்த நரசிம்ம சுவாமிக்கு வந்து அந்த இரண்யகசிபுவை வந்து சம்ஹாரம் பண்ணும்போது சம்ஹாரம் பண்ண போது அந்த கை விரல்ல இருக்கிற அந்த கூர்மையான நகங்கள், நகங்கள் அந்த சிகப்பா அந்த ரெட்னஸ் வந்து அவங்க வந்து தீபாராதனை காட்டும் போதே வந்து அது காட்டுவாங்க. அந்த வந்து ரெட்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே நரசிம்மருக்கு வந்து என்னன்னா நம்ம நினைச்சது வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட ஃபெய்த்தோட நரசிம்மர்கிட்ட நம்ம வந்து நம்மளோட கோரிக்கைகளை வச்சா உடனே நடக்குங்க. அதுதான் நரசிம்மரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே எங்களுக்கு வந்து குலதெய்வம்ங்கிறதுனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வந்தது வந்து கல்யாணமாயி தான் ஃபர்ஸ்ட். கல்யாணமாயி முகூர்த்தம் ஆன உடனே என்னோட இது நேட்டிவ் வந்து சேலம். ஸோ சேலம்ல இருந்து கரூர் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்தேன். ஓகே யூஸ்வலாவே ஜென்ரலாவே எல்லாத்துக்குமே வந்து நாமக்கல்னா எல்லாருக்குமே வந்து தெரியுறது வந்து அந்த ஆஞ்சநேயரோட சன்னதி மட்டும்தான் தெரியுது. கரெக்ட். கண்டிப்பா வந்து இங்க பவர்ஃபுல்லான நாமகிரி தாயார் இருக்காங்க. அந்த குகைக்குள்ளார இருக்கிற வந்து நரசிம்மர் சுவாமி இருக்காங்க. அவங்களையும் வந்து எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இது வந்து சாலி கிராமம். இந்த மலை வந்து சாலி கிராமம்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஸோ எங்க ஃபேமிலியில வந்து எப்பவுமே அந்த மலை மேல ஏறக்கூடாது, நம்ம கால் படக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பிலீஃப் போயிட்டு இருக்கு. ஓகே அதே மாதிரி எங்களுக்கு வந்து குழந்தை ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தா நரசிம்மரோட பேரை தான் வச்சு, செகண்ட் சன்னுக்கு நீங்க என்ன பேர் வேணா வைக்கலாம். ஃபர்ஸ்ட் சன்னுனா நரசிம்மர் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே பொண்ணுனா நாமகிரி தாயார். நம்ம கூப்பிடுறது என்ன பேரை வேணாலும் இருக்கலாம், பட் நாமகிரி தாயாரோட சேர்ந்து தான் அந்த பேர் வரும். ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம கார்த்தீசன். அந்த மாதிரி எங்க ஃபேமிலியில வந்து ஃபர்ஸ்ட் பையனுக்கும் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கும் எப்பவுமே இது வந்து ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் வந்து நாங்க அதை ஃபாலோ. எங்க அக்கா பேரு நாமகிரி லட்சுமி. நாமகிரி லட்சுமி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே எனக்கு கசின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே எல்லா அக்காக்குமே வந்து பேர் வந்து நாமகிரி லட்சுமின்னு வச்சுதான் ஓகே வேற பேர் வைக்கிறது வழக்கம். ஓகே ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் எங்க இருந்தாலும் ஒரு வாட்டி நாமக்கல்ல வந்து நாமகிரி தாயாரையும் நரசிம்ம சுவாமியோட தரிசனம் வாங்கிட்டு அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். மேம் இவ்வளோ பொறுமையாக இந்த சன்னதி பற்றி எனக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயில் நம்ம சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர் சிலைகள் இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக வந்து கொடிமரத்தில் நம்ம விழுந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகலாம். ராகேது நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் தாயார் சன்னதி எல்லா சன்னதிக்கும் சென்று நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லலாம். நரசிம்மர் நாமகிரி தாயாரை வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் செல்ல போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. இவ்வளோதான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னாவே ஆஞ்சநேயர் கோயில் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங் வசதி இருக்குது. அதே மாதிரி கார் பார்க்கிங் வந்து அந்த சைடு இருக்குது. சனிக்கிழமை வந்தீங்கன்னா கட்டாயம் கூட்டம் வந்து ஜாஸ்தி தான் இருக்கும். இன்றைக்கி திங்கள் கிழமைங்கிறதுனால உங்களுக்கு கூட்டம் இல்லை. வியாசராஜ ஆஞ்சநேயர் நிறைய கடைகள் இருக்குது. தேவைன்னா இங்கேயே வாங்கிட்டு போகலாம். ஆக்சுவலாக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம்னா, அதாவது 7 சனி ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வணங்கினாலே போதும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம். ஆஞ்சநேயருக்கு வந்து மேற்கூரை வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். இது வந்து 18 அடி உயரத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை வந்து வணங்கினா 7 சனியிலேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே விநாயகர் சன்னதி இருக்குது. ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் சன்னதி திறக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரை. இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சீட்டும் கொடுக்குறாங்க. அர்ச்சனை சீட்டு கொடுக்குற நேரம் அதில் இருக்குது. வடமாலை சாத்தலாம், துளசி மாலை, வெற்றிலை மாலை, இந்த மாதிரி நிறையா சாத்தலாம். நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். அனுமனின் அருளை பெற தினசரி சொல்லக்கூடிய முக்கியமான மந்திரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மந்திரங்களை நம்பிக்கையோடு சொல்லி வந்தீங்கன்னா பயம் நீங்கி தைரியம் மற்றும் காரிய சித்தி உண்டாகும். அனுமனுடைய மூல மந்திரம்
ஓம் ஹம் ஹனுமதே நமக. ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத். இந்த மந்திரங்களை எப்பவெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்பவெல்லாம் சொல்லிவாங்க. நம்பிக்கையோட சொல்லி வந்தீங்கன்னா பயம் நீங்கி தைரியம் காரியசித்தி உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஃகாமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். நம்முடைய செல்வம் கெட்டு அழியாமல் இருக்க வேண்டுமானால் நாம் பிறருடைய செல்வத்தை விரும்பாமல் இருக்க வேண்டும். பெபிள்ஸ் தமிழ்.